ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது காலையில் எழுந்துச்சி நான் வெளியில் வரும்போது ஏதாச்சும் அந்த புறாக்கு சாப்பிட போடுவாங்க. அது ஃபுல்லாக உட்காந்துட்ருக்கும். இன்னும் நிறைய இருந்தது. நான் வீடியோ பிடிக்கிற டைமுக்கு நிறைய ஓடி போயிடுச்சு. அதை தான் எடுத்திருந்தேன். நல்லாயிருக்கு உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேலே அந்த கம்பியில் பார்த்தீங்களா ஃபுல்லாக எப்படி ஐனா உட்காண்ட்ருக்குன்னு. இது கம்மி இன்னும் அதிகமாக வரும். அதோட இன்னைக்கு பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகல. அதான் வெளியில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது, போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எங்களோட அவளுக்கு ஷூ வாங்க இருந்தது. சரி அதான் ரொம்ப நாள் பெண்டிங்லேயே இருக்கு, போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். அவங்களுக்கு ஐஸ்கிரீம், பீஸாலாம் வாங்கி கொடுத்தேன். அதிகமாக வாங்க மாட்டேன், எப்பயாச்சும் ஒரு டைம் வாங்கி கொடுப்பேன். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்தது வெளியில் போயிட்டு பசங்களோட போயிட்டு வர்றதுக்கு. அதோட இந்த துளசி செடி பார்த்திங்கன்னா கீழே இருந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு பர்பிள் டார்க் பர்பிளிஷ் அண்ட் க்ரீன் மாதிரி இருந்தது. அதோட மேலே மட்டும் க்ரீனாக இருக்குது. அதோட மிச்சம்லாம் விதை வந்து ஃபுல்லாக வந்து காஞ்சிச்சு. அதை வந்து கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது ஒன்றும் காயலை, பூவெல்லாம் பூத்துருந்தது. சரி அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இந்த செடி தூரத்தில் இருந்து பார்க்கவும் சூப்பராக இருக்குது, கிட்ட இருந்து பார்க்கவும் சூப்பராக இருக்குது. இது வந்து விஷ்ணு துளசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி பர்பிளிஷாக இருக்கும். நார்மல் க்ரீன் துளசி செடியும் இருக்குது. அது லேட்டாக நட்டு வச்சதால் இன்னும் லேட்டாக வந்துட்டுருக்கு. நீங்கள் எந்த துளசி வச்சுருக்கீங்க வீட்டில் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எடுத்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். Thank you so much for your watching.